ஹலோ கைஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் போஸ்ட் பர்ச்சேஸ் எவல்யூஷன். ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ்னா பர்ச்சேசேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை பற்றி போஸ்ட் பர்ச்சேஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனா டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா, அவங்க அந்த பொருளை அவங்க யூஸ் பண்ணதால அவங்க சாட்டிஸ்ஃபைடா டிஸாட்டிஸ்ஃபைடா, அந்த பொருளை அவங்களுக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்க அந்த பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொருள் நம்ம கையில் வாங்கினா நமக்கு தெரியும். ஓகே, சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருக்குது சொல்லிட்டு அந்த தொட்டு பார்க்கும்போது ஃபீல் தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைட் டிஸாட்டிஸ்ஃபை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம அந்த பொருளை வாங்க முன்னாடி ஒரு எக்ஸ்பிளேஷன் இருப்போம். அந்த பொருள் இப்படிலாம் இருக்கு, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதெல்லாம் அது பூர்த்தி பண்ணிச்சா, நம்ம எதிர்பார்ப்பு வந்து அது சரியாக பூர்த்தி பண்ணிச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்பு வந்து அது சரியாக ஒர்க் பண்ணலை, சரியாக வந்து டிஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அது மேலே நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் வந்து பூர்த்தி பண்ணும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், கோவம் வரும். எல்லாம் பேசிக்காக நம்ம எதிர்பார்த்தது அது கிடைக்கலாம், வந்து நம்ம இவ்வளோ காசு தான் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த போஸ்ட் பர்ச்சேஸ் எவல்யூஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ். காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆர் டென்ஷன் தட் அரைசஸ் when the individual experience the conflicting through the or beliefs. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வந்து டென்ஷன் ஏற்படுத்துது இல்லைங்களா, அதான் அந்த காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து எதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் எவல்யூஷன்லாம் இது வருது. இது வந்து அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுது இவங்களுக்கும், அதாவது கன்சியூமருக்கும் அந்த பொருளுக்கும். இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அவங்க திங்க் பண்ணுறாங்க, இந்த பொருளே நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க நெகட்டிவாக ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் நெகட்டிவ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது அந்த பேசிக்காக எங்கே ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை, அந்த பொருள் யூஸ் பண்ணும்போது அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்க, டென்ஷனாக ஃபீல் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து இது மூலமாக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பர்ச்சேஸ் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு பொருளுக்கு முக்கியமான விஷயமே போஸ்ட் பர்ச்சேஸ் கம்யூனிகேஷன் தான். அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதாவது அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த பொருளுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணாங்கன்னா பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இன்கேஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது அந்த ப்ராடக்ட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணி அதை ரீஃபண்ட் பண்ணிட்டா ஓகே, ரீஃபண்ட் அதை வேறு என்ன பண்ணிட்டா ஓகே. இன்கேஸ் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல எதுவும் பண்ணலன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாரும் நெகட்டிவ் சொல்லிட்டு இதை வாங்காதீங்க, நான் வாங்கி கஷ்டப்பட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இந்த போஸ்ட் பர்ச்சேஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன் போஸ்ட் பர்ச்சேஸ் டிசிஷனில், அதாவது போஸ்ட் பர்ச்சேஸ் எவல்யூஷன். ஓகேங்களா, அப்புறம் வந்து லாயல்ட்டி அண்டு ரீபர்ச்சேஸ் இன்டென்ஷன். ஒரு பொருளை வந்து நல்லா இருக்குது பாசிட்டிவாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த பொருளை வந்து அவங்க கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க, திரும்பி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் யாரா சொன்னால் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நல்லா இல்லைனா அந்த பொருளை அவங்கள்ட்ட விட்டுட்டு யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வாங்கினாலும் இதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க அந்த பொருள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவாக தான் அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் அட்வொகேசி. ஸோ பிராண்ட் அட்வொகேசி இது ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஓகேங்களா, அதாவது பிராண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு பிராண்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான கன்சியூமர் வச்சுருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரும் ஒரு அட்வொகேட்ஸு அந்த பிராண்டுக்கு, அதாவது அந்த பிராண்டை பற்றி யாரும் தப்பாக சொன்னால் கூட வந்து அந்த பிராண்டுக்காக பேசுவாங்க இல்லைங்களா. இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுற நல்லாயிருக்கும், நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டென்ஷனோட ஒரு அட்வொகேட் மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அதான் பிராண்ட் அட்வொகேசி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஹைலி சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் தான் அப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிகம் பிராண்ட் அட்வொகேட்ஸ். யாரும் தப்பாக சொன்னாலும் நல்லா இப்படிலாம் சொல்லாது, பிராண்ட் இப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ இந்த டைமில் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிராண்ட் அட்வொகேசி இதில் வந்து போஸ்ட் பர்ச்சேஸில் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். இன் கேஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் வந்து இஷ்யூ இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸாட்டிஸ்ஃபைட் வித் பர்ச்சேஸ், அந்த பர்ச்சேஸில் தான் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா சீக்கிரம் ரீஃபண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச். அவங்க வந்து பிராண்ட் போய் கேட்குறாங்க, எனக்கு ஒன்று ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க, எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. அது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அந்த கஸ்டமரும் அந்த கன்சியூமரும் அவங்களுக்கு ரொம்ப லாயல்ட்டியாக இருக்காங்க, நல்லா குட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி, அதை வந்து ஐடென்டிஃபை த ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு தெரியாது அது எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு கன்சியூமர் சொல்லும்போது இந்த இடம் சரியில்லை, இது டிஸ்பிளே சரியில்லை, இது கீபோர்ட் சரியில்லை, இதை நீங்கள் சரி பண்ணினா நல்லா பெட்டராக இருக்கும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இட்ஸ் இஷ்யூ, நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பில் பண்ணும்போது ஓகே அப்போ இது மாற்றணும் சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் தான் போஸ்ட் பர்ச்சேஸ் சர்வீஸ் சப்போர்ட். ஓகேங்களா, போஸ்ட் பர்ச்சேஸ் முடிச்சு நம்ம பொருள் வாங்கிட்ட அப்புறம் அந்த பொருளோட சப்போர்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, சச்சஸ் கஸ்டமர் சப்போர்ட்டு, வாரண்டி கார்ட்ஸு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இதில் வரும். ஓகேங்களா, போஸ்ட் பர்ச்சேஸ் சப்போர்ட் அண்ட் சர்வீஸில் இது வந்து தான் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது. ஓகே நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ நான் இவ்வளோ பே பண்ணி கொடுத்து வாங்கியிருக்கேன், எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, ஏன்னா இஷ்யூனா ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்க, வாரண்டி கிளைம் பண்ண முடியுது, மெயின்டெனன்ஸ் வந்து பக்கப் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அந்த ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் தான் வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் சப்போர்ட் எவல்யூஷன் சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்பீட் பிஸ்னஸ் அண்டு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஓகேங்களா, அதாவது வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மேக் ஏ ரிப்பீட் பர்ச்சேஸ். ஒரு லைஃப் டைமில் வந்து ஒரு ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா மொபைல் வந்து நல்லா இருக்குது, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த மொபைல் வாங்கும் போது நீங்கள் அதே இடம் தான் வாங்க போகிறீங்கன்னா அதுதான் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் தான் ரெவன்யூ நிறைய கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஸோ எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து லைஃப் டைம் வரைக்கும் அவர் ரெவன்யூ கொடுத்துருக்காரு வச்சு தான் அந்த கம்பெனி வந்து இன்னும் நல்லா பெரிய கம்பெனியாக மாறுதுன்னு பேசிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூ வாய் மூலமாக வேர்ட் ஆஃப் மவுத்தாக சொல்கிறாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வேர்ட் ஆஃப் மவுத்தாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அது நிறைய பேர் ரீச் பண்ணுது, நிறைய பேர் பொருள் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக அந்த பிராண்டும் வளருது, நான் எக்கனாமியும் வளருது. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும். அதுவரை உங்களை எடுக்கிறது உங்கள் பாலா.